அடுத்தது குடும்ப ஆட்சி. எங்கே பார்த்தாலும், ஏன் உங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் யாருங்க? கௌதம் சிகாமணி, பொன்முடியினுடைய மகன். அப்படியே தாண்டி நாளையிலிருந்து பாத்தீங்கன்னா வெள்ளூர் பக்கம் போறோம். வெள்ளூருடைய பாராளுமன்ற உறுப்பினர் யாருங்க? துரைமுருகன் அவருடைய பையன். வெள்ளூர் முடிச்சுட்டு அடுத்து சென்னைக்கு போறங்க. சென்னை என்ன பாக்கி இருக்கு? தென் சென்னை யாருங்க? தமிழச்சி தங்கபாண்டியன். அந்த அம்மா யாருங்க? முன்னாள் அமைச்சர் தங்கபாண்டியனுடைய மகள். தமிழச்சி தங்கபாண்டியனுடைய சகோதரர் யாருங்க? தமிழகத்தினுடைய நிதி அமைச்சர் தங்கம் தென்னரசு. தென் சென்னையை தாண்டி அடுத்து மத்திய சென்னை போனீங்கன்னா தயாநிதி மாறன், கலாநிதி மாறனுடைய சகோதரர், முரசொலி மாறனுடைய பையன். அப்படியே எட்டிக்குச்சி வட சென்னைக்கு போனீங்கன்னா கலாநிதி வீராசாமி, ஆற்காட்டு வீராசாமியினுடைய மகன். தமிழ்ல இந்தியால எங்கேயுமே அணியா இந்த அணியா இல்லைங்கய்யா. பீகார்ல கூட எங்கேயுமே இந்த அணியா இல்லைங்கய்யா. எல்லா இடத்திலும் பட்டி தொட்டி எல்லாம். அப்படியே தாண்டி இப்ப புதுசா ஒரு ஸ்டைல், தூத்துக்குடி பக்கம் போனீங்கன்னா, தூத்துக்குடி நாம அமைச்சராக கீதா ஜீவன் இருப்பாங்க, தூத்துக்குடி மேயராக கீதா ஜீவனுடைய தம்பி இருப்பார். இது புதுசா ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இன்னைக்கு 2 புது வரவுங்கய்யா. பெரம்பலூர்ல KN நேருவனுடைய தம்பியை நிறுத்தறக்கு முழு வேலையில் இறங்கி இருக்கிறான். ஏன்னா பெரம்பலூர் முடிச்சுட்டு வர்றேன், எங்க பார்த்தாலும் KN நேரு அவருடைய தம்பி, அவருடைய மகன் ரெடி ஆயிட்டார் நிக்கிறக்கு. அடுத்து நம்முடைய கடலூர்ல MRK பன்னீர்செல்வம் அவருடைய பையன் கதிரவன். இந்த முறை முழு தமிழ்நாடு மொத்தமா பூர்த்தி பண்ணிடுவாங்க. ஏன்னா ஒரு 2-3 இடத்துல மிச்சம் வச்சிருக்கிறாங்க. 2-3 இடத்துல கொஞ்சம் பாக்கி இருக்கு. ஐயா நான் வரும்பொழுது கடை வீதி வழியாக வந்தோம் ஐயா. உங்க அன்பை எல்லாம் பெற்றுக்கொண்டு கடை வீதி வழியாக வந்தோம். கடை வீதியில ஒரு நகை கடைக்கு எங்களை கூட்டிட்டு போனாங்க. அண்ணே 15 தாய்மார்களுக்கு நாம தாலி கொடுக்கிறோம், நீங்க வந்து கொடுக்குறோங்க அண்ணே. கடை பேர் செல்வலட்சுமி ஜுவல்லரி. உள்ள போனா நிறைய சகோதரிகள் வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. ஐயா ஏதாச்சும் ஒரு சகோதரி உள்ள செல்வலட்சுமி ஜுவல்லரியில் இருக்கக்கூடிய ஒரு சகோதரி ஓனரை பார்த்து, அண்ணே நான் கடைக்கு வருவேன், வேலை செய்ய மாட்டேன், ஏன்னா எங்க அப்பா பேர் கருணாநிதி, மாசம் மாசம் சம்பளம் கொடுனா கொடுப்பாங்களா? கொடுப்பாங்க. நீங்க சொல்லுங்க, கொடுப்பாங்க. இன்னொரு சகோதரி கடைக்கு வேலைக்கு வர்றாங்க. அண்ணே நான் கடைக்கு வருவேன், நான் வேலை செய்ய மாட்டேன், எங்க அப்பா பேர் துரைமுருகன், மாசம் மாசம் 5000 ரூபாய் சம்பளம் கொடுனா கொடுப்பாங்களா? இன்னொரு சகோதரி வர்றாங்க. அண்ணே நானும் கடைக்கு வருவேன், நானும் வேலை செய்ய மாட்டேன், எங்க அப்பா பேர் பொன்முடி, சும்மா உட்காந்துக்குவேன், எனக்கு மாசம் மாசம் சம்பளம் கொடுனா கொடுப்பாங்களா? அண்ணா இந்த ஆம்புலன்ஸ் கொஞ்சம் அப்படியே வழிவிடுங்க எல்லாரும். அண்ணா எல்லாரும் கொஞ்சம் வழி விடுங்க ஆம்புலன்ஸ்க்கு. அந்த ரூட்ல போக முடியல தலைவர், இந்த பக்கம் அப்படியே கொஞ்சம் வழி விடுங்க எல்லாரும். அண்ணா இந்த வண்டி கொஞ்சம் நவுத்துங்க. எல்லாரும் கொஞ்சம் தயவு கூர்ந்து நன்றிங்க அண்ணா. இன்னைக்கு அந்த ரயக்கடையில் இருக்கக்கூடிய சகோதரி, அண்ணா நான் கடைக்கு வருவேன், வேலை செய்ய மாட்டேன், எங்க அப்பா பேர் பொன்முடி சொன்னா ஏத்துக்குவீங்களா சார்? ஏத்துக்க மாட்டேன். அவர்கள் வரணும். ஒரு 15000 ரூபாய் சம்பளம் வாங்கக்கூடிய சகோதரி காலையிலிருந்து நைட்டு வரைக்கும் நிக்கணும், வேலை செய்யணும், கஸ்டமர்கிட்ட நகை எடுத்து காட்டணும். ஒரு நகை வாங்கறதுக்கு 100 நகை பார்ப்பாங்க, சொல்லணும். அந்த அளவுக்கு அறிவுத்திறன் இருக்கணும். நம்மளை கன்வின்ஸ் பண்ணி வாங்க வைக்கணும், பில் கரெக்டா போடணும். ஐயா பஜ்ஜி கடைக்கு போய் ஒரு பஜ்ஜி சாப்பிட்டா கூட பஜ்ஜி போடுற அண்ணன் எண்ணெயை சூடா காய வைக்கணும், வாழைக்காயை பதமா நறுக்கணும், பஜ்ஜி மாவை பாதுஷா கலக்கணும், அதுக்கப்புறம் அதை வாழைக்காயை நினைக்கணும், போடணும், அதுக்கப்புறம் பொரிச்சு எடுக்கணும். ஐயா இவர்கள் அனைவருக்குமே ஒரு தகுதி எதிர்பார்க்கும் பொழுது உங்க எம்பிக்கு என்னங்க ஐயா தகுதி இருக்கு? பொன்முடி, சன் ஆஃப் பொன்முடி, அதை தவிர என்ன தகுதி இருக்குன்னு சொல்லுங்க. அதை தவிர என்ன தகுதி இருக்கு? அது ஐயா 2024 நாம் இதை உடைக்க வேண்டும். இது நம்முடைய